அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, விதைத்தது 2, முளைத்தது 4. ஒரு கிரகத்தினுடைய ஆட்சி மற்றொரு கிரகத்தினுடைய உச்சத்தால் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற 4 விஷயங்களை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் சனிப்பயிற்சி பலங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலங்களை பற்றி விட்டாச்சு பார்க்கல. என்ன சேனலில் போய் பாருங்கள். மேலே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயணிச்சுங்க. மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 மட்டுமல்ல 2027 கூட சனிவனுடைய நேரடி பார்வை கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. எது செய்தாலும் நேர்மையான சரியான நல்ல வழியில் மட்டும் போகிறது உங்களுக்கு நல்லது. 7ல் அமர்ந்திருந்தாலும் சனிவான் திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்திற்கு சக்ஸஸ் கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். கண்டிப்பாக திருமண யோகங்கள், புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் என்பது உங்களுக்கு கிடைச்சிடும். புதியதொரு பாதையில் உங்கள் வாழ்க்கை பயணிக்கப் போவது உறுதி. இந்த ஒரு நேரத்தில் 12ஆம் வீடான சிம்மத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 8ஆம் வீடான மேஷத்தில் உச்சமடைந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் என்கிற கிரகம் ரிஷபராசியில் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமரப்படுறாரு. அது 9ஆம் வீடு உங்களுக்கு. அப்போ 9ல் 9க்குரியவன் ஆட்சி, 12க்குரியவன் 8ல் போய் மறைந்தாலும் உச்சம். அப்போது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் சுக்கிரன் சற்றே நட்பு கிரகங்கள் தான், ரொம்ப பகை கிரகங்கள் நம்ம அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்க வழிகளில் சில சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அரசாங்க வேலைக்கு ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையோ அல்லது ஏற்கனவே ஒரு லோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டீங்க, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஏற்கனவே முதலீடோ முயற்சியோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக கூட இருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ண ஒரு விஷயத்தில் இப்போது சக்ஸஸ் வெற்றி கிடைக்கும். ஏன்னா அரசாங்கத்திற்கு காரகிரகமான சூரியன் 8ல் உச்சம். அப்போது எந்த விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, தவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த விஷயம் கிளிக் ஆகும் கவர்மெண்ட் சைட்லேருந்து. இது முதல் விஷயம். 2வது, சொத்துக்கள் பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும். சொத்தை பிரிக்க முடியாது, பாகப்பினை கொடுக்க முடியாது, இல்லை இந்த சொத்தை நீங்கள் விற்க முடியாது அப்படின்னு சொத்துக்கள் ரீதியான ஒரு தடை, ஒரு முட்டுக்கட்டை இருக்கும் இல்லையா, அது விலகும் இந்த 2026. இது 2வது விஷயம். 3வது விஷயம், சுக்கிரன் அங்கே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் 9ஆம் வீட்டில், பாக்கிய ஸ்தானாதிபதி. அவர் 2ஆம் வீடான துலாமிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ 2க்குரியவன் 9ல் ஆட்சி பெற்று அமர்ந்தால் நிச்சயம் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களால் சில சம்பந்தப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கும். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க பிறக்கிறது, கூட பிறந்த சிஸ்டர்ஸ்க்கு நல்ல விசேஷங்கள் நடக்கிறது, அல்லது உங்களுடைய பெண் முதலாளிகளாக இருந்தால், பெண் அதிகாரிகளாக இருந்தால் உங்களுக்கு சாதகமான சில பலங்களை அவர்கள் செய்வது, அல்லது அவர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடப்பது. அப்போ பெண்கள் ரிலேட்டடாக ஒரு நல்ல விஷயம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம், எதிர்பார்த்த விஷயம் நடக்கும். அடுத்து 4வதுன்றது மிக மிக முக்கியமானது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுவரை கிடைக்காத உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட கனவுன்னு சொல்லலாம், விருப்பப்பட்டதுன்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்கள் இந்த ஜூன் மாதத்திற்குள் வாங்கி தீர்வீர்கள், அடைந்தே தீர்வீர்கள். அது தங்க பொருளாக இருக்கலாம், 2 வீலர் வண்டி வாகனமாக இருக்கலாம், சரிங்களா. ஸோ உங்களுடைய ஆசை கனவுன்னு சொல்லலாம். இந்த பொருள் நான் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை இந்த ஜூன் மாதத்திற்குள்ளே வாங்கி தீர்வீர்கள். ஸோ இதற்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ அது வீட்டுக்கு தேவையான பொருள், அத்தியாவசியமான பொருளை தாண்டி உங்களுடைய ஆசை பொருள்னு சொல்லலாம், உங்களுடைய விருப்பப்பட்ட பொருள்னு சொல்லலாம். ஸோ அந்த பொருளை தாண்டி காதல் கைகூடும், காதல் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு, காதல் சக்ஸஸ் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட நன்மைகளை நீங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஜூன் மாதத்திற்குள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நிச்சயமான முறையில் நடக்கும். மேலும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய திசையோ புத்தியோ அல்லது சந்திரனுடைய திசையோ புத்தியோ அல்லது சுக்கிரனுடைய திசையோ புத்தியோ நடந்தால் நிச்சயம் இந்த பலன்கள் 100க்கு 100% நிச்சயமான முறையில் நடந்தே தீரும். மேலும் அந்த திசாபத்தி நடக்காதவர்கள் நிச்சயம் நீங்கள் மிக முக்கியமாக முருகப்பெருமானை, வள்ளி தெய்வானோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வெள்ளிக்கிழமை அன்று
மல்லிகைப்பூ மாலை சாற்றி வணங்கும் பொழுது நிச்சயம் இந்த பலன்கள் விரைவில் உங்களுக்கு அனுகூலமான முறையில் நடந்து தரும். சரிங்களா? தவறாமல் அந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவிப்பும் நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.